Hello friends, welcome to Nani's Recipe and Vlogs channel. இதுதான் முதல் தடவை என் சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிங்க. அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்றைக்கு நான் வெஜிடேரியன் சிக்கன் கறி எப்படி வைக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். வானொலி அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பூ, அதோட ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருசீரகம் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை இப்போ லேசாக கிண்டி விட்டுக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு சிராய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கின பிறகு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம். இந்த சமயத்தில் அனல் ஸ்லோ ஃபயர்லே இருக்கணும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுடலாம். இதோட 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன், இதையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. தக்காளி பழம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். இதோட 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வேண்டிய அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்ததும் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இறைச்சி மசாலா தூள் எடுத்திருக்கேன். அந்த தூளில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அப்புறமா இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 கரண்டி சில்லி பவுடரையும் தண்ணியில் கலந்து இதோட ஒன்றா சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஒன்றா ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இது நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இந்த நேரத்தில் அடுப்பு ஸ்லோ ஃபயர்லே இருக்கட்டும். அப்போ நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இதை நம்ம மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். இந்த சமயத்தில் அடுப்பு மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆச்சு. திறந்து இப்போ கிண்டி விட்டுக்கணும். இதுக்கு நான் 300 கிராம் வெஜிடேரியன் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி வச்சுருக்கிறேன். இப்போ இதோட ஒன்றா சேர்த்துக்கிட்டு இதோட ஒரு 4 தகு ட்ரை தகு எடுத்து அதையும் சின்னதாக வெட்டி ஒன்றா சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது, உருளைக்கிழங்குலாம் வேகணும், அதனால் 1/2 கப் தண்ணி. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடி திறந்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணும். இதோட
1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச பவுடர் இருக்குது. அது வந்து மிளகு, மல்லி விதை, பெருசீரகம், சிறு சீரகம் போட்டு அரைச்சி வச்சது. அதை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாம். இதில் நான் 1/2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. வெஜிடேரியன் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இறக்காத முன்னுக்கு அதில் கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இதை நீங்கள் சாதத்தாடியும் சாப்பிடலாம், சப்பாத்திலையும் சாப்பிட்லாம். இதை நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.